மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் ஃபோர்த் சாப்டர். இதில் பார்ட் டூவில் நெக்ஸ்ட் கொஸ்டினாக பார்க்க போகிறோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் ஆன் ஏ ஆக்சிஸ் ஆஃப் ஏ சர்க்குலர் கரண்ட் கேரிங் லூப். இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். என்ன லாஜிக்னா, ஒரு சர்க்குலர் லூப் இருக்குது. சர்க்குலர் லூப்பில் இதோட சென்டர்லேருந்து இங்கே ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட் பியில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்ற டெரிவேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த டிராயிங் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். Let us consider a circular loop of radius a ன்னு எடுத்துருக்காங்களா. radius of circular loop வந்து a ன்னு போட்டுக்கிறீங்க. next and choose the point P from the center of circle. point P from center of circle along the axis. circular loop along its axis at a distance x. இது மாதிரி வேர்டிங்ஸ் கொஞ்சம் கண்டிப்பாக எழுதணும். at a distance x. சரியா? ஸோ நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் ஏபி எடுத்துக்கிறேன். ஏபி வந்து கரண்ட் எலமெண்ட் ஆஃப் லென்த் டிஎல் அப்படின்னு போட்டுக்கணும். ஏபி வந்து ஏபி கரண்ட் எலமெண்ட் டிஎல் எடுத்துக்கிறேன். அப்ளை த பயோசாவர்ட்ல என்ன ஆகுதுன்னா, டிபி இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் பை 4 ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். சரி, இந்த இடத்துல இந்த எலமெண்ட்டுக்கும் ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு இருக்கும். அப்போ டிபி வந்து என்ன ஆகிடும்னா, நியூ நாட் பை 4 ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர்னு வரும். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த பாயிண்ட் பியில் அதே மாதிரி ஏபின்னு எடுத்தனா இங்கே இந்த சைடு ஏ டேஷ் பி டேஷ்னு எடுப்பேன். ஸோ இந்த பாயிண்ட்ல என்னென்ன ஃபீல்டுனா, இந்த ஆங்கிள் பை இந்த ஆங்கிளும் பையாக இருக்கும். இப்போ இந்த சைடு ஒரு டிபி, இந்த சைடு இந்த ஏபியால் இங்கே ஒரு ஃபோர்ஸு, அதே மாதிரி இங்கே ஒரு. இப்போ இதை என்ன பண்ணணும், ரிசால்வ் பண்ணணும். இது பி பை, இதுவும் பை. எப்பவுமே பை ஆங்கிள் இருக்கிற சைடு காஸ் பைன்னு வரும். அப்போ இது காஸ் பை, இது சைன் பை. சரியா? இங்கு அதே மாதிரி இது காஸ் பை, இதை வந்து சைன் பை அப்படின்ட்டு பிரிச்சுப்போம். இதில் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டிபி காஸ் பை ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு ஈச் அதர், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்படின்னு போட்டு கேன்சல் அவுட் ஈச் அதர் அப்படின்னு போட்டுறா. ஸோ உனக்கு ஒன்றே தான் இருக்கும், டிபி சைன் பை. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு பி இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன், நம்ம கொஞ்சம் ரீஜன் தான் எடுக்க போகிறோம். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் டிபி சைன் பை. அவ்வளோதான். இதை நம்ம சைன் பை. ஸோ இதை பண்ணிட்டா போதும். இதோட லிமிட்டும் நான் என்ன எடுப்பேன்னா, இது சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்போ 0 to இதோட ரேடியஸ் ஏன்னு எடுத்துருக்கோம்ல, அப்போ 2 ஏன்னு எடுப்போம். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் டிபியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 0 to 2 டிபியோட வேல்யூ நியூ நாட் பை 4 ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர் சைன் பை. சரியா? இந்த ட்ரையாங்கிள் வந்து சைன் பையோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஏ, இது ஏ, இது எக்ஸ். சைன் பை அப்படின்னும் போது நான் வரும் ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டெனஸ், ஆப்போசிட் சைடு ஏ, இது ஆறுன்னு எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோம். அப்போனா வரும் 6. சைன் பைனா ஆப்போசிட் சைடு ஏ பை ஆர். ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஆர் மட்டும் வேணும்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அந்த டெரிவேஷன்லாம் அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்துடலாம். பி இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 0 to 2 நியூ நாட் பை 4 ஆர் ஸ்கொயர் இருக்கு பார்த்தியா, ஐடியல். இந்த ஆர் ஸ்கொயருக்கு பதில் இந்த வேல்யூ போட்டுக்கலாம். சரியா? ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். சைன் பைக்கு பதில் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஏ பை ஆரா. நெக்ஸ்ட் ஏ பை ஆர், அந்த ஆருக்கு பதில் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்லாம் வெளியில் எடுத்துடலாம். நியூ நாட் ஐ ஏ பை 4 இது ரெண்டு டேர்மும் இது எக்ஸ் பவர் 1/2 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது எக்ஸ் பவர் 1 + 1/2. 1 + 1/2ன்றது பேஸ் காமன் 2 2 + 1
எக்ஸ் பவர் 3/2ன்னு வரும். சரியா? அதே மாதிரி இதை ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்போன்னா மட்டும்தான் இருக்கும் இன்டெகிரேஷன் 0 to 2 a dl இது மட்டும்தான் இருக்கும். இந்த dl பண்ணாலும் எல்லுன்னு வந்துடும். நியூ நாட் IA பை 4 a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 dl பண்ணால் எல்லுன்னு வந்துட்டு இருக்கோம். அதோட லிமிட்டு 0 to 2 a. ஸோ அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நியூ நாட் IA டிவைடட் பை 4 a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. இது வந்து என்ன ஆகிடும் 2 a அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். சரியா? பை கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 கூட கேன்சல் பண்ணிடலாம். 2 1s are 2 2s are பண்ணிட்டா அப்படின்னா நியூ நாட் ஐ a இன்டூ a ஸ்கொயர் ஆகிடும் டிவைடட் பை 2 a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. இதுலேயே ஒரு ஸ்பெஷல் கேஸ் பார்த்தலாம். இப்போ எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸு ஆரிஜின்லேருந்து அலாங் த ஆக்சிஸ் எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ இந்த சர்க்குலர் காயிலில் அதோட சென்டர்லேயே பார்க்கணும் அப்படின்னும் போது எக்ஸோட வேல்யூ 0 ஆகிடும். எக்ஸோட வேல்யூ 0 ஆச்சுன்னா அட் சென்டர் எக்ஸோட வேல்யூ 0 ஆச்சுன்னா நான் பாருங்க நியூ நாட் ஐ ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2 எக்ஸ் ஸ்கொயர் போயிடும். ஏ ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2ன்னு வருமா? ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா கியூப்னு இருக்கும். மேலே ஒரு ஸ்கொயரு கீழே ஒரு கியூபு. அப்போ அதுவும் கேன்சல் ஆகிட்டு வெறும் ஏ மட்டும் வரும். நியூ நாட் ஐ பை 2a. சரியா? நியூ நாட் ஐ பை 2a. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அட் த சென்டர் ஆஃப் த காயில் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும்போது நியூ நாட் ஐ ஏ ஸ்கொயர் பை 2 into a square plus x square whole power 3/2. இப்போ மோஷன் ஆஃப் a charged particle inside a magnetic field. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா if a charge moving parallel or anti-parallel parallel or anti-parallel parallel to a uniform magnetic field அந்த கேஸில் என்ன ஆகும்னா no change அப்படியே தான் போயிடும். no change. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போச்சுன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். செகண்ட் கேஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா சார்ஜ் பார்ட்டிகல் ப்ரொஜெக்டட் பர்பண்டிகுலர் டு த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா? இப்போ சப்போஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு, ஒரு சார்ஜை நம்ம இந்த டைரக்ஷனில் அனுப்புகிறோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா சர்க்குலர் மோஷனில் போக ஆரம்பிச்சிடும். அதோட ரேடியஸ்லாம் கண்டுபிடிக்கலாம். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபார்முலா தெரியும். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த சார்ஜ் அப்படின்னா Q V cross B. அதுவே ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த ஒயர்னா I L cross B. சரியா? அந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த சார்ஜ்னா QVB, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த கரண்ட் கேரிங் கண்டக்டர்னா ILB. இப்போ நெக்ஸ்ட் இது வந்து சர்க்குலர் மோஷன்ல போகும். உள்ள என்டர் ஆனோடனே அந்த ஃபோர்ஸால ரொட்டேஷன் ஆக ஆரம்பிச்சோம். அப்போ ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் mv ஸ்கொயர் பை r. இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாம். QVB இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை r. VV கேன்சல் ஆகிடும். VB கேன்சல் ஆச்சுன்னா நான் வரும் R மட்டும் வேணும்னா R இந்த சைடு எடுத்துருந்தோம் MV பை QB. ஸோ ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத் கேட்டாங்கன்னா MV பை QB. இதோட டைம் பீரியடு வேணும் அப்படி இல்லை இதோட வெலாசிட்டி, இதில் வெலாசிட்டி மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் QBR பை Mன்னு வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் டைம் பீரியடு அப்படின்னும் போது வெலாசிட்டி ஜென்ரல் ஃபார்முலா ஆஃப் வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இங்கே டிஸ்பிளேஸ் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு அந்த டிஸ்டன்ஸ் 2πr எடுப்பேன். டைம் பீரியட் T. அப்போ இந்த T மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம் பாருங்க. T இஸ் ஈக்குவல் டு 2πr பை B. சரியா? இந்த Bக்கு பதில் 2πr டிவைடட் பை QBR பை M. இதை சப்ஸ்டியூட் பண்ணா நான் வரும் பாருங்க 2πr பை 1. இது ரெசிப்ரோகேட் பண்ணும்போது M பை QBR RR கேன்சல் ஆயிடுச்சுன்னா டைம் பீரியட் 2πRR கேன்சல் ஆகிடும். 2πM பை QB. சரியா? டைம் பீரியட் வந்து 2πM பை QB டைம் பீரியடு. இதுவே ஃப்ரீக்வன்சி வேணும்னா ஃப்ரீக்வன்சினா 1 டைம் பீரியடு. அப்போனா வரும் இதை அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணிக்கலாம் QB பை 2πM. சரியா? இந்த பேசிக் ஃபார்முலாஸ்லாம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இதுலயே கைனடிக் எனர்ஜிக்கான ரிலேஷன்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். கைனடிக் எனர்ஜி அப்படின்னும் போது
கைனடிக் எனர்ஜி ஃபார்முலானது 1/2 mv ஸ்கொயர் mv ஸ்கொயரா இந்த 2 இந்த சைடு வரும்போது நான் ஆயிடும் 2 times of kinetic energy is equal to mv ஸ்கொயர். இதுலயும் ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா முதல் ஆகும், இந்த ரூட் இந்த சைடு வந்துடும். ரூட் ஆஃப் 2 kinetic energy is equal to mv. கைனடிக் எனர்ஜி இந்த ஃபார்முலா கூட கேட்ச் நியூமரிக்கல்ஸ்ல யூஸ் ஆகும், ஆட்டம் நியூக்ளியர்ல இந்த கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் டாபிக் ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 parallel current carrying conductor. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ரிப்பீட்டடா 3 மார்க் கொஸ்டின்ல கேட்டுருவாங்க. சரியா, இதை கிளியரா பார்த்துக்கணும். ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 parallel ஒயர், இதோட லாஜிக் என்னன்னா, ஒரு ஒயர்ல மட்டும் கரண்ட் போச்சு அப்படின்னா என்ன ஆகும், அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். சரியா, அதுதான் ஆயிஸ்டர் கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்போ அதே மாதிரி இன்னொரு ஒயர் பக்கத்தில் வைக்கும் போது என்ன ஆகும், இதில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இது ரெண்டும் மேக்னெட் மாதிரி, 2 மேக்னெட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஒன்று அட்ராக்ட் ஆகலாம் இல்லை ரிப்பல் ஆகும். அது எவ்வளோ ஃபோர்ஸில் அட்ராக்ட் ஆர் ரிப்பல் ஆகுது அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, ஸோ இதோட லாஜிக் அதுதான். ஒரே ஒரு ஒயர் இருந்துச்சுன்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகும், அதால் அது எதுவும் ஆக போகிறதில்ல. பக்கத்தில் எதனா அயன் பார்ட்டிகல்ஸ் இருந்தால் அட்ராக்ட் பண்ணிக்கும், அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இன்னொரு ஒயரும் வச்சுன்னா அதை சுற்றியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வருமா. இப்போ இந்த ரெண்டு மேக்னெட் பக்கத்தில் இருந்தானா ஆகும், ஒன்று அட்ராக்ட் ஆகலாம் இல்லை ரிப்பல் ஆகலாம். அந்த கண்டிஷன் தான் நடக்க போகுது. இப்போ அது எவ்வளோ ஃபோர்ஸில் ஆக்ட் ஆகும் அதெல்லாம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் பார்த்துடலாம். 2 ஒயர்ஸ், 2 கரண்ட் கேரிங் ஒயர்ஸ், இது 1ன்னு எடுத்துக்கலாம், இதை 2ன்னு எடுத்துக்கலாம். ஒயர் 1ல current I1 is passing through the wire 1. Similarly, current I2 is passing through the wire 2, separated by the distance r. அந்த லாஜிக். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் எப்படி அப்ளை பண்ணுவோம்னா, இதான் நம்ம ஹேண்ட் தம்ப் ரூல் அப்ளை பண்ணுவோம். இப்படி கை வச்சுக்கோங்க. பாம் உள்ள போச்சுன்னா ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கட் இன் டு த பிளேன். அதுவே பாம் வெளி பக்கமாக வந்துச்சு அப்படின்னும் போது அவுட் ஆஃப் த பிளேன். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை கிளியராக அப்ளை பண்ண தெரியணும். சரியா, நம்ம பாம் வந்து பேப்பரை நோக்கி போச்சு அப்படின்னா அந்த பாம்ல இருக்கிற ஒயிட் சைடு பேப்பர் உள்ள போச்சுன்னா கட் பண்ணி உள்ள போகுதுன்னு அர்த்தம். அதுவே அந்த பாம் வந்து ஒயிட் சைடு பேப்பருக்கு அவுட் சைடில் வந்துச்சுன்னா அது அவுட் ஆஃப் த பிளேன். சரியா, அதை கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். இன்டு த பிளேனா அவுட் ஆஃப் த பிளேனான்னு பார்த்துக்கணும். சரியா, இன்னொரு முறை சொல்லிடுற பாருங்க. அந்த ஒயிட்டை நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்ல கரண்ட் எந்த சைடு போதோ அந்த சைடு வந்து தம்பை வைப்போம். தம்பை வச்சுட்டு ஒயிட் சைடு உள்ள போகுது அப்படின்னா கட் இன்டு த பிளேன். ஒயிட் சைடு உள்ள போகுதுன்னா கட் இன்டு த பிளேன் எக்ஸ்ன்னு போடுவோம். அதுவே அவுட் சைடில் வருது அப்படின்னா டாட் வச்சு அவுட் ஆஃப் த பிளேன் போட்டுப்பேன். அப்போ இந்த ஒயர் கரண்ட் I1 அப்போர்டில் போதா, கை இந்த சைடு வைக்கும் போது இந்த லைனுக்கு கட் ஆகும். அதனால இந்த இடத்துல எக்ஸ் போட்டிருப்பாங்க. இது இந்த ஒயர்ல போற கரண்டால வந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதனால தான் B1 போட்டிருப்பாங்க. இப்போ இந்த ஒயர் 2ல கை எப்படி வச்சுன்னா இந்த சைட்ல வரும். அப்ப பாம் வந்து அவுட் சைட்ல வரும். அப்பனா ஆகும்னா இந்த இடத்துல டாட்னு போடுவாங்க. இது எதனால ஏற்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா கரண்ட் 2ஆல ஏற்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதனால தான் B2 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோட டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டெரிவேஷன் வந்து 2 ஒயர் இருக்குல்ல, 2 ஒயர்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மென்ஷன் பண்ணிடலாம். I1 வந்து கரண்ட் இன் ஃபர்ஸ்ட் ஒயர். அதே மாதிரி I2 வந்து கரண்ட் இன் செகண்ட் ஒயர். நெக்ஸ்ட் B1 வந்து அது மேக்னெட்டிக் ஃபீல்ட் produced by the wire 1 acts on second wire. B1 வந்து magnetic field produced by எந்த வயரால ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா produced by first wire acts on second wire எப்படி ஆக்ட் ஆகுது, பிராக்கெட்லாம் into the plane அப்படின்னு போட்டுங்க. into the plane. சரியா, அதுவே இந்த B1 ஓட வேல்யூவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ஸ்ட்ரெயிட் ஒயர் அப்படின்னா நியூ நாட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜெனரலா நியூ நாட் I by 2 pi
ஏ, டிஸ்டன்ஸ் வந்து இங்கே ஆர்னு எடுத்துருக்கோம், 2 பை ஆர். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு 1னா கரண்ட் 1ஆல் வர்றது தான். இப்போ B2க்கும் அதே மாதிரி மென்ஷன் பண்ணிடலாம். B2னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஷார்ட் ஆகிடுறோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்ட் பை செகண்ட் ஒயர் ஆக்ட்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் ஒயர். இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா அவுட் ஆஃப் த பிளேன். அதனால தான் அவுட் ஆஃப் த பிளேன். அதனால தான் நம்ம என்ன போட்டிருப்போம்னா டாட்னு போட்டிருப்போம். சரியா, இந்த இடத்துல எக்ஸ்ன்னு போட்டிருப்போம். இதோட வேல்யூ நான் வரப்போகுது B2ன்னும் போது நியூ நாட் I2 பை 2 பை ஆர். இப்போ நெக்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா F12 தனியாக கண்டுபிடிக்கலாம், F21 தனியாக கண்டுபிடிக்கலாம். F12 அப்படின்னா ஃபோர்ஸ் ஆன் த ஒயர் 1 டியூ டு 2. ஃபோர்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட் ஒயர் 1 டியூ டு 2. ஃபோர்ஸ் ஃபார்முலா ILB. இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆன் ஒயர் 1 அப்படின்னும் போது இந்த ஒயர் 1ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க, கரண்ட் 1 இருக்கு. சரியா, என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகுதுன்னா B2 ஆக்ட் ஆகுது. அதனால I1LB2. இந்த பாயிண்ட்டை கிளியராக பார்த்துக்கணும், இந்த டயக்ராம் கிளியராக தெரிஞ்சுட்டு. சரியா, ஒயர் 1ல கரண்ட் 1 ஆக்ட் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் B2 ஆக்ட் ஆகும். இங்கே வரும்போது நான் ஆகும் பாருங்க, ஃபோர்ஸ் ஆன் ஒயர் 2 டியூ டு 1. இதில் இந்த டயக்ராம் பாருங்க, இதில் 1 மேக்னெட்டிக் ஃபீல்ட் 1 இருக்கும், கரண்ட் I2ன்னு இருக்கும். அப்போ I2LB1. அவ்வளோதான். இப்போ இதில் என்ன பண்ணிடலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் I1 வேல்யூ அப்படியே இருக்கட்டும், எல்லாம் அப்படியே இருக்கட்டும், B2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. நியூ நாட் I2 பை 2 பை ஆர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு. சரியா, இது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் வேணும்னும் போது F/Lன்னு எடுத்துப்பாங்க. நியூ நாட்டை இதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். நியூ நாட்டை I1 I2 டிவைடட் பை 2 பை ஆர். சரியா, இங்கே வரும்போது நான் அதே தான் பண்ண போகிறேன் பாருங்க. F21 இது வந்து 1 2 1 2ன்னு போட்டு வச்சுக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா I2L B1ஓட வேல்யூனா வரப்போகுது நியூ நாட் I1 பை 2 பை ஆர். F21 பை L அப்படின்னு எடுத்தோன்னா நியூ நாட் I1 I2 டிவைடட் பை 2 பை ஆர். இப்போ இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது எப்படி இருக்கு, F12 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் F21 வரும். ஏன் அப்படின்னா இதோட டைரக்ஷன் பாருங்க, ஃபோர்ஸ் டைரக்ஷன் இந்த சைடு இருக்கும், இது இந்த சைடு இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கிறதால F12 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் F21. இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதுவே ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இதில் 3 ஃபிங்கர்ஸை ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். எந்தெந்த 3 ஃபிங்கர்ஸ்னா தம்பு, ஃபோர் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபாதர் மதர் சைல்டு. ஃபர்ஸ்ட் தம் ஃபிங்கர் இருக்கும், நெக்ஸ்ட் ஃபோர் ஃபிங்கர், நெக்ஸ்ட் மிடில் ஃபிங்கர். ஸ்ட்ரெச் த 3 fingers மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். ஃபாதர் மதர் சைல்டு எடுத்துக்கணும்னா தம் ஃபிங்கர் எதை ரெப்ரசென்ட் பண்ணனா ஃபோர்ஸ், எம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி, சி ஃபார் கரண்ட். சரியா, இந்த ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டு ஐடென்டிஃபை டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ எப்படி அப்ளை பண்ணோம்னா கரண்ட்டையும் மேக்னெட்டிக் ஃபீல்டையும் பிளேஸ் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ என்ன ரூல் அப்படின்னா place your forefinger in the direction of magnetic field and middle finger in the direction of current. அப்ப thumb எந்த சைடு பாயிண்ட் பண்ணதோ அந்த சைடு தான் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ரூலுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த டைரக்ஷன்ல வரும், ரெண்டுமே ஆப்போசிட் டு ஈச் அதர் வரும். இதுல நெக்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜா இதுல என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா 3 மார்க்ல கொஸ்டினா கேட்பாங்க. இஃப் த 2 wires carrying the current in the same direction அப்படி இருக்கும்போது ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் இன் ஆக்ட் ஆகும். டுவர்ட்ஸ் இன்னா அட்ராக்டிவ். சரியா, அட்ராக்டிவ். சேம் டைரக்ஷன்னா அட்ராக்டிவ். ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா ரிப்பல்சிவ்.
இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்போசிட் டைரக்ஷன்ல எப்படின்னா ரிப்பல்சிவா ஆக்ட் ஆகும். ஒன்று அப்வர்ட்ல ஒன்று டவுன்வர்ட்ல போச்சு அப்படின்னா கரண்ட், இப்போ சப்போஸ் இது அப்வர்ட் இது டவுன்வர்ட்ல போச்சுன்னா ரிப்பல்சிவ், இது இந்த சைட் போகும், இது இந்த சைட் போகும், அப்போ ரிப்பல்சிவ். சரியா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா மேக்னெட்டோட ஆப்போசிட்டா ஞாபகம் வச்சுங்க. மேக்னெட்டிக் வந்து என்ன ஆகும், லைக் போல்ஸ் வந்து லைக் போல்ஸ் ரெண்டும் லைக் போல்ஸ் ரிப்பல் ஆகுமா, ரிப்பல் ஆகுமா? இங்க வந்து சேம் டைரக்ஷன்ல போச்சுன்னா தான் அட்ராக்ட் ஆகும். சரியா? கிளியரா இதை ஞாபகம் வச்சுக்கோ. அந்த டெரிவேஷனோட இது கேட்பாங்க, இதை கூடவே என்ன கேட்பாங்க அப்படின்னா டிஃபைன் 1 ஆம்பியர் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டும் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் கிளியரா பார்த்துங்க. அந்த கொஸ்டின்லேயே என்ன கேட்பாங்கன்னா டிஃபைன் 1 ஆம்பியர் அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணிக்கணும், இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கணும். 1 ஆம்பியர் அப்படின்னும் போது அந்த 2 ஒயர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 2 ஒயரில் கரண்ட் போகும்போது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினேஷன் பாருங்க. 1 ஆம்பியர் இஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்டெடி கரண்ட் விச் இஸ் மெயின்டைன்ட் இன் ஈச் of the 2 very long straight wire of negligible cross section placed 1 meter apart in vacuum. நடுவில் எந்த மீடியமும் இல்லை, vacuumல இருக்கணும். So 2 long straight wires current carrying conductor negligible cross section separated by the distance of 1 meter in vacuum. அந்த கண்டிஷன்ல ஒரு force of attraction or repulsion ஏற்படும் பாருங்க. அதோட மேக்னிடியூட் எவ்வளோனா 2 × 10⁻⁻7 Newton per meter on their unit length. ஸோ அந்த கண்டிஷனை தான் அப்போ எவ்வளோ கரண்ட் போதும் அந்த ஒயரில், அதுதான் வந்து 1 ஆம்பியர். சரியா? 1 ஆம்பியர்னா இந்த 2 ஒயரில் ஸ்டெடி கரண்ட் போகுது, எவ்வளோ கரண்ட் போகுதுன்றதான் ஆம்பியர்னு சொல்லுவோம். எப்போனா செப்பரேட்டட் பை த டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர் பிளேஸ்ட் இன் வேக்யூம் எக்ஸ்பீரியன்ஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் 2 × 10⁻⁻7 நியூட்டன் பர் மீட்டர். அந்த கண்டிஷனில் இந்த ஒயரில் எவ்வளோ கரண்ட் போதோ அது பேர் தான் 1 ஆம்பியர். சரியா? Next topic, torque on a current carrying coil placed in the uniform magnetic field. இப்போ ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இது மாதிரி இருக்குன்னு அசியூம் பண்ணிப்போம். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னும் போதே அதோட ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இதில் ஒரு கரண்ட் கேரிங் காயிலோட ஷேப் வந்து சர்க்குலராகவும் இருக்கலாம், ஸ்கொயராகவும் இருக்கலாம், எந்த ஷேப்பில் வேணால் இருக்கலாம். சரியா? ஸோ ஒரு காயில் இது மாதிரி இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த காயிலில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்ற விஷயத்த பார்க்கணும். இப்போ ஃபோர்ஸ் 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இது F1, F2, F3, F4 இது மாதிரி 4 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். டார்க் இதில் இம்பார்ட்டண்டான ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும், டார்க் இருக்குமா, ஃபோர்ஸ் இருக்குமா, இல்லை ரெண்டுமே இருக்குமா, இல்லை ரெண்டுமே இருக்காது, அது மாதிரி கேட்பாங்க. இதோட ஆன்சர் என்ன சொல்லுவா அப்படின்னா 0 ஃபோர்ஸ் வந்து 0. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஆனால் டார்க் வந்து இருக்கும். சரியா? இந்த விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்போ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா when a current carrying coil placed in the uniform magnetic field the net force on it always 0. இங்கே போட்டிருக்கோன்னா கண்டிப்பாக அது 0 இருக்கும். but the different parts of coil experiences force in the different direction. அப்போ அதனால டார்க் இருக்கும். சரியா? இப்போ இந்த ரெக்டாங்குலர் லூப்போட ஏரியா ஏ, ஒரே ஒரு டர்ன் ஆஃப் காயில் இருக்காது, n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும். ஏரியா வந்து ஏ, டர்ன்ஸ் வந்து n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னா டவு டார்க்னா ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ன்னு இருக்கும். சரியா? ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு. இப்போ இதில் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸா, ஃபோர்ஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த ஆங்கிள் டீட்டானும் போது ஒன்று லென்த்து பிரெத்துன்னு இருக்கும். இதை ரிசால்வ் பண்ணும் போது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பி சைன் டீட்டான்னு வரும். சரியா? இதை அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இப்போ டார்க் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த ஒயர் அப்படின்னும் போது ஃபார்முலா ஐஎல்பி பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னான்னு சொல்லியிருக்கேன், பி சைன் டீட்டா. இது டீட்டான்னு எடுத்திருப்பேன். டீட்டா இருக்கிற சைடு காஸ் டீட்டா, இல்லாத சைடு சைன் டீட்டான்னு வரும். அப்போ பி சைன் டீட்டான்னு வரப்போகுது இந்த இடத்துல. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணுவேன் அப்படின்னா லென்த்தையும் பிரெத்தையும் சேர்த்து நான் ஏரியான்னு சொல்லிக்கலாம். ஏரியானா லென்த் இன்டூ பிரெத். அப்போ ஐஏபி சைன் டீட்டா, ஐஏபி சைன் டீட்டா. இதில் நம்பர் ஆஃப், இது ஒரே ஒரு காயில் இருக்கும்போது ஐஏபி, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ளூட் பண்ணும்போது என்ஐஏபி சைன் டீட்டா. கேல்வனோமீட்டர் டிரான்ஸ்ஃபார்மரில் ஜென்ரேட்டருக்கலாமோ இதுதான் யூஸ் பண்ணுவோம். டவு இஸ் ஈக்குவல் டு NIAB சைன் டீட்டா.
இதுலேயும் நெக்ஸ்ட்டு என்ஐஏ மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். என்ஐஏவை நான் எடுப்போம் அப்படின்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். சரியா, எம்னு எடுத்துப்போம். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் எம் இஸ் ஈக்குவல் டு என்ஐஏபி. இதை நான் சொல்லுவோம் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் என்ஐஏ. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை டவ் இஸ் ஈக்குவல் டு எம்பி சைன் டீட்டா அப்படின்னு எடுத்துப்போம். சரியா, சைன் டீட்டா வந்தாலே அது கிராஸ் ப்ராடக்டாக இருக்கும். அப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு எம் கிராஸ் பி. சரியா, ஸோ டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த ரெக்டாங்குலர் காயில் அப்படின்னாலே இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதில் இந்த 2 பாயிண்ட் கிளியராக இருக்கும். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் வந்து 0வா இருக்கும், டார்க்கு இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்போது டார்க் இருக்கும். அதோட ஃபார்முலா என்ன பண்ணுறீங்க, இந்த 2-3 ஸ்டெப்பே போட்டுறேன். டவுனா ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு ஒரு ரெப் டயக்ராம் போட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை பி சைன் டீட்டான்னு எடுப்பேன். ஃபோர்ஸோட வேல்யூ ஐஎல்பி, பி சைன் டீட்டாவா லென்த் இன்ட்டு பிரெத் ஏரியான்னு போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டா என்ஐஏன்னு சொல்லியிருப்பேன். இதில் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எப்போ மினிமம் எப்போ மேக்ஸிமம் கேட்டிருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, டைபோல் மூமெண்ட்னா என்ஐஏ அண்ட் டீட்டானா ஆங்கிள் பிட்வீன் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் நார்மல் டு த ஃபீல்ட். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுக்கு நார்மல் டு த பிளேன் ஆஃப் காயில். நார்மல் டு த பிளேன் ஆஃப் காயில்னா ஏரியா வெக்டார்னு அர்த்தம். சரியா, ஏரியா வெக்டார். இஃப் த பிளேன் ஆஃப் த காயில் இஸ் பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு, இந்த பிளேன் இப்படி இருக்கு, பர்பண்டிகுலராக இருக்கு அப்படின்னும் போது தான் நான் ஏரியா வெக்டார் இப்படி வரும். மேக்னெட்டிக் ஃபீல்டும் இப்படியே இருக்கும். அப்போ என்ன ஆகும், ஆங்கிள் வந்து 0வா இருக்கும். தென் டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு மினிமமாக இருக்கும். இப்போ அதுவே பேரலாக இருக்கு, இஃப் த பிளேன் இஸ் பேரலல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு, பிளேனும் இப்படி இருக்குன்னா இதோட ஏரியா வெக்டார் இப்படி இருக்கும். சரியா, ஸோ இந்த கண்டிஷனில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி, பிளேன் இப்படி, ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும்போது சைன் 90 டிகிரி 1. அப்போ டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இந்த கண்டிஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து மூவிங் காயில் கேல்வனோமீட்டர். இந்த கேல்வனோமீட்டர் கன்வர்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். கேல்வனோமீட்டரோட டயக்ராம் இங்கே இருக்குது. நம்ம லேப்லலாம் பார்த்துருப்போம். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா இது மாதிரி ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. பார் மேக்னெட்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஆனால் இங்கே பார்த்தீங்களா அதோட ஷேப் வந்து ரேடியலில் இருக்குது. இது பார் மேக்னெட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஆனால் இங்கே சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். அப்போ தான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லா சைடும் கிடைக்கும். சரியா, ஸோ ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டை இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிறது தான் காயில், ரெக்டாங்குலர் காயில். நெக்ஸ்ட்டு மேலே ஸ்ப்ரிங்ஸ் வச்சுருப்பாங்க, டார்ஷன் ஸ்ப்ரிங்கு. இந்த காயிலோட பாயிண்டர் அட்டாச் பண்ணியிருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகும்னா போன முறை பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு ரெக்டாங்குலர் காயில் இருந்துச்சுன்னா அது ஒரு டார்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த டார்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் எப்போனா இந்த காயிலில் கரண்ட் போகும்போது. ஸோ இந்த கரண்ட் கேரிங் காயில் பிளேஸ்ட் இன் த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட் எக்ஸ்பீரியன்சஸ் த ஃபோர்ஸ். இந்த இடத்துல இட் எக்ஸ்பீரியன்சஸ் த டார்க். எவ்வளோ கரண்ட் போதோ அவ்வளோ ஃபோர்ஸ் கிடைக்கும், அவ்வளோ டார்க் வரப்போகுது, அவ்வளோ டிஃப்ளெக்ஷன் கிடைக்க போகுது. அவ்வளோதான் இதோட லாஜிக்கு. நிறைய கரண்ட் போச்சுன்னா நிறைய டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அப்போ இது இந்த காயில் நல்லா டேர்ன் ஆகும். டேர்ன் ஆகும்போது இனிஷியலாக 0ல் இருக்கும். எவ்வளோ கரண்ட் வந்து எவ்வளோ டேர்ன் ஆகுதோ அவ்வளோ சைடு டிஃப்ளெக்ஷன் ஆகும். சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேல்வனோமீட்டர் அப்படின்னா நான் சொல்லணும். கேல்வனோமீட்டர் இஸ் சென்சிட்டிவ் டிவைஸ். மீட்டர் பிரிட்ஜ் கேல்வனோமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆஃப் டிஃப்ளெக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ண மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். ஃபுல் கரண்ட் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக டிஃப்ளெக்ட் ஆகிட்டு அந்த நீடல் சீக்கிரமாக உடைய ஆரம்பிச்சிடும். சரியா, ஸோ வெரி சென்சிட்டிவ் டிவைஸ் யூஸ் டு மெஷர் த மைன்யூட் கரண்ட் அந்த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். கரண்டோட டைரக்ஷன் மாறிச்சுன்னா இந்த டிஃப்ளெக்ஷனோட டைரக்ஷனும் மாறிடும். சரியா, ஃபர்ஸ்ட் கேல்வனோமீட்டர்னா என்னன்னு சொல்லிடணும். மெஷர் கரண்ட்டை மைன்யூட் கரண்ட்டை டைரக்ஷனும் மெஷர் பண்ணோம், டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை மெஷர் பண்ணோம். பிரின்சிபல்னு போட்டு principle current carrying conductor placed in a magnetic field experience torque. சரியா, current carrying conductor தான் இங்க circular loop, rectangular coil. current carrying conductor placed in magnetic field B magnetic field experience torque tau. சரியா, இப்போ இதை எப்படி ரிலேட் பண்ணலாம்? டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பை த ரெக்டாங்குலர் லூப் ஃபார்முலா இப்போ தான் டெரைவ் பண்ணோம். டவ் இஸ் ஈக்குவல் டு NIAB
sin theta. நெக்ஸ்ட் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சி டீட்டான்னு எடுத்துக்கலாம். சி டீட்டா அப்படின்னா சின்றது ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ்ன்னு எடுத்துப்பாங்க, டி வந்து டிஃப்ளெக்ஷனு. 1 and 2 ஈக்குவேட் பண்ணிடலாம். 1 and 2 ஈக்குவேட் பண்ணால் NIAB sin theta is equal to C theta. இதில் ஐ மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், சி எல்லாமே இந்த சைடு வந்துடும். NAB sin theta. இதில் ஆங்கிள் வந்து இந்த டீட்டாவை 90 டிகிரின்னு எடுத்துருப்பாங்க. அப்போ sin 90 டிகிரி 1ன்னு வந்துட்டு இருக்கோம். சரியா, அதையும் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. பர்பண்டிகுலர் கண்டிஷன் எடுத்துட்டு sin 90 டிகிரி 1ன்னு ஆகிட்டு இருக்கோம். அப்போ இதோட வேல்யூ 1. இந்த NAB மட்டும் இந்த சைடு வரும். இந்த டீட்டா இந்த டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் இருக்குன்ட்டு. சரியா, இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா I is directly proportional to the deflection. இது ஃபுல்லாத்தையும் கான்ஸ்டன்ட்னு எடுத்துப்பாங்க. K அப்படின்னு எடுத்துக்கலாம், C/NAB. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எவ்வளோ கரண்ட் போதோ அவ்வளோ டிஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட் இதுலேயே கரண்ட் சென்சிட்டிவிட்டி, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி, ஃபிகர் ஆஃப் மெரிட் 3 விஷயம் இருக்குது. கரண்ட் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டி அப்படின்னும் போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ்டு பர் யூனிட் கரண்ட், deflection produced by unit current theta by I எடுக்கணும், theta by I. ஸோ இந்த ஈக்குவேஷனில் theta by I மட்டும் வேணும். என்ன பண்ணுவாங்கன்னா NIABயா sin theta வேல்யூ 1ன்னு சொல்லிட்டேன், C thetaவா இதில் theta by I. இந்த theta இந்த I இந்த சைடு வந்துச்சுன்னா மீதி என்ன இருக்கும், N இருக்கும், A இருக்கும், B இருக்கும், இந்த C வந்துடும். சரியா, இதான் வந்து கரண்ட் டிஃப்ளெக்ஷன். கரண்ட் சென்சிட்டிவிட்டினா யூனிட் deflection per unit current என்ன வரும்னா NAB by C. voltage sensitivity அதே மாதிரி voltage sensitivity அப்படின்னா deflection per unit voltage. சரியா, ஸோ deflection per unit voltage இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி என்ன பண்ணுற பாருங்க, NIAB அதே ஃபார்முலா எடுத்துக்கணும்னா டிஃப்ளெக்ஷன் பர் யூனிட் வோல்டேஜா. வோல்டேஜ்னும் போது இந்த டிஃப்ளெக்ஷன் மட்டும் வேணும், வோல்டேஜ் இந்த சைடும் வோல்டேஜ்னே போடுவேன், அதை இங்கே டெரைவ் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் V is equal to IRன்னு எடுத்துப்பேன். NIAB இந்த C மேலே இருக்கிற சியும் கீழே எடுத்துட்டு வந்துடுவேன். வோல்டேஜை V is equal to IRன்னு போட்டுக்கலாம். அப்போ இந்த சைடு டீட்டா பை V மட்டும் இருக்கும். I கேன்சல் ஆயிடுச்சுன்னா டிஃப்ளெக்ஷன் பர் யூனிட் வோல்டேஜ்னா வரும்னா NAB by CR இதான் வரும். சரியா, கரண்ட் சென்சிட்டிவிட்டி, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. மூவிங் காயில் கேல்வனோமீட்டர்னா இந்த டயக்ராம் போட்டுறீங்க, எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்றீங்க. கேல்வனோமீட்டர்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மெஷர் த மைன்யூட் கரண்ட், டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரெக்டாங்குலர் லூப்பு, ஸ்ப்ரிங் மேலே டார்ஷனல் ஸ்ப்ரிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறீங்க. பிரின்சிபல் வந்து when a current carrying rectangular loop placed in a magnetic field it experiences the torque அப்படின்னு சொல்லிட்டு இதில் 2 ஈக்குவேஷன். ரெக்டாங்குலர் லூப்போட டார்க் NIAB sin theta, அந்த ஸ்ப்ரிங் டார்ஷன் வந்து C theta, Cன்றது ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ், டீட்டா, இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணினா I மட்டும் ஒரு சைடு மீதில் எடுத்தினா உனக்கு என்ன கிடைக்கும்னா கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஃப்ளெக்ஷன். கரண்ட் சென்சிட்டிவிட்டினா டிஃப்ளெக்ஷன் பர் யூனிட் கரண்ட், வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டினா வோல்டேஜ் டிஃப்ளெக்ஷன் பர் யூனிட் வோல்டேஜ். சரியா, நெக்ஸ்ட் கேல்வனோமீட்டர் கன்வர்ஷன். கேல்வனோமீட்டர் கன்வர்ஷன்ல G2A அம்மீட்டர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா யூஸ்வலா அம்மீட்டர்னா மெஷர் கரண்ட்டை மெஷர் பண்ணோம் அப்படின்னா அது எப்பவுமே சீரீஸ்ல கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம் இன் ஜென்ரல். அதே மாதிரி வோல்ட் மீட்டர்னா வோல்டேஜை மெஷர் பண்ணுவோம், அது எப்பவுமே பேரலல்ல கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். இந்த இடத்துல வரும்போது அப்படியே ஆப்போசிட்டா கன்வர்ஷனா ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பண்ணுவோம்னா ரெசிஸ்டரா ஆட் பண்ணுவோம். ஒரு கேல்வனோமீட்டரை அம்மீட்டரா மாத்தணும்னா அப்படியே ஆப்போசிட்ல திங்க் பண்ணிக்கணும். கேல்வனோமீட்டர் போட்டுக்கிறேன், அம்மீட்டர் யூஸ்வலா சீரீஸ்ல கனெக்ட் பண்ணுவோம். இந்த கேல்வனோமீட்டரை கன்வெர்ட் பண்ணோன்றதால ஒரு ஸ்மால் வேல்யூ, அதுதான் ஸ்மால் வேல்யூ தான் ஷண்ட்னு சொல்லுவாங்க. ஷண்ட் பேரலல ஒரு சின்ன வேல்யூ ரெசிஸ்டரை கேல்வனோமீட்டருக்கு பேரலா கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னும் போது இது வந்து என்டையர் பார்ட் வந்து அம்மீட்டரா ஆக்ட் ஆயிடும்.
கரண்ட் ஐ வரும், கேல்வனோமீட்டருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதுதான் ஆர்ஜின்னு எடுத்திருக்காங்க. இப்போ கரண்ட் ஐ இப்படி வருதா, இங்க ரெண்டு பார்ட்டா பிரியும் போது இதுல போற கரண்ட் ஐன்னு எடுத்துப்பேன், ரிமைனிங் கரண்ட் ஐ மைனஸ் ஐஜி. இங்க இருக்கிற ரெசிஸ்டர் ஆர்எஸ்ன்னு எடுத்திருக்கேன், கேல்வனோமீட்டருக்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதுதான் ஆர்ஜி. இப்போ இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிளான பார்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். இது parallel கனெக்ஷன்ல parallelல வோல்டேஜ் தான் சேமா இருக்கும். வோல்டேஜ் சேமா இருக்குமா, எந்த ரெண்டு வோல்டேஜ், இங்க இருக்கிற வோல்டேஜும் இங்க இருக்கிற வோல்டேஜும் சேம். வோல்டேஜ் V is equal to IR. இப்போ இங்க போற கரண்ட் இதோட ரெசிஸ்டன்ஸ் IG into G ஈக்குவல் டு இங்க இருக்கிற வோல்ட் என்ன இருக்கும், இங்க போற கரண்ட் அதோட ரெசிஸ்டன்ஸ், இங்க போற கரண்ட் I மைனஸ் ஐஜி, அதோட ரெசிஸ்டன்ஸ் ஆர் எஸ் என்ன எடுத்துங்க, ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் எஸ்னே போட்டுங்க. இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஷண்ட் மட்டும் எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ் மட்டும் இங்கே இருக்கட்டும், ஐஜிஜி டிவைடட் பை ஐ மைனஸ் ஐஜி, அவ்வளோதான். சரியா? ஸோ இதை ஈஸியாக மறக்கவே மறக்காது. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா அம்மீட்டர்னா ஜென்ரலாக 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டு வர மெஷர் த கரண்ட் கனெக்டிங் சீரீஸ். அந்த கேல்வனோமீட்டர் அம்மீட்டராக மாற்றும் போது என்ன பண்ணோம், ஒரு ஸ்மால் வேல்யூ ரெசிஸ்டரை தூக்கி பேரலாக கனெக்ட் பண்ணிடணும். பேரலல் அப்படின்னா வோல்டேஜ் சேம், இங்கே எவ்வளோ கரண்ட்டு அதோட ரெசிஸ்டன்ஸ் ஐஜி இன்டூ ஆர், இங்கே போகிற கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னும் போது ஐ மைனஸ் ஐஜி இன்டூ ஆர். அப்போ நம்மளுக்கு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வேணும், எஸ்ன்னும் போது ஐஜி ஜி டிவைடட் பை ஐ மைனஸ் ஐஜி. இப்போ வோல்ட் மீட்டரா ஒரு கேல்வனோமீட்டரா வோல்ட் மீட்டரா மாற்றும் போது என்ன பண்ணுவோம், ஒரு ரெசிஸ்டரை பேரலாக சீரீஸாக கனெக்ட் பண்ணோம். சரியா? இப்போ இது சீரியஸ் லைனா, சீரியஸ் லைன் அப்படின்னும் போது கரண்ட் வந்து சேமாக தான் போகும். எல்லாத்துலேயுமே ஐஜின்ற கரண்ட் தான் போகுது. வோல்ட் மட்டும் தான் என்ன ஆகும், டிஃபர் ஆகும். இங்கேருந்து இங்கே வர வோல்ட்டை V1ன்னு எடுத்துக்கிறேன், இங்கேருந்து வர வோல்ட்டை V2ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இதோட ரெசிஸ்டன்ஸ் ஆர்ன்னு எடுத்துக்கிறேன். சீரீஸ் அப்படின்னும் போது என்ன ஆகும், V is equal to V1 plus V2வா. இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ், இங்கே இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும், ஐஜிஜி, இங்கே இருக்கிற வோல்டேஜும் ஐஜி, இதோட ரெசிஸ்டன்ஸ் ஆர். சரியா? இந்த V அப்படியே போட்டுக்கலாம். நம்மளுக்கு இதில் ஆர் எவ்வளோ கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்றது தான் தேவை. அப்போ ஆர் தேவைன்னா இது இந்த சைடு எடுத்து வந்துடலாம். V மைனஸ் ஐஜி ஜி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் ஐஜி ஆர். இந்த ஐஜியும் டிவைட் பண்ணிட்டேன்னா V மைனஸ் ஐஜி பை ஜி டிவைடட் பை ஐஜி இஸ் ஈக்குவல் டு ஆர்ன்னு வரும். இதை செப்பரேட்டாக டிவைட் பண்ணால் அப்படின்னா V பை ஐஜி மைனஸ் ஜி ஈக்குவல் டு ஆர்ன்னு கிடைக்கும். சரியா? ஸோ இதோட லாஜிக்கு சிம்பிளான லாஜிக் தான். கேல்வனோமீட்டரோட ஒரு ரெசிஸ்டரை சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்பேன். சீரீஸ் அப்படின்னாலே இந்த ரிலேஷன் எடுத்துப்பேன், V is equal to V1 plus V2. இந்த V அப்படியே வச்சுப்பேன். V1னா இங்கே போகிற கரண்ட் அதோட ரெசிஸ்டன்ஸ், கரண்ட் சேம் ஐஜி ஜி, இங்கே வரது ஐஜி ஆர். நம்மளுக்கு ஆர் மட்டும் தேவைன்னும் போது அதை மட்டும் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்தோன்னா V பை ஐஜி மைனஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு ஆர்ன்னு வரப்போகுது. சரியா? ஸோ இந்த ரெசிஸ்டர் ஆர் வேல்யூ கனெக்ட் பண்ணும் போது நம்மளுக்கு இந்த கேல்வனோமீட்டர் வந்து வோல்ட் மீட்டராக ஆக்ட் பண்ணும்.